கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசமெங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞான ஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான். சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் பிறந்த இந்த யோவான் தூதன் சொன்ன வார்த்தையின்படியே அவன் பெரியவனாயும் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டவனாயும் இருந்தான் என்று சொல்லி பார்க்கின்றோம். இயேசு பிறந்து பெற்றோரிடம் வளர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் ஊழியத்திற்கு வரும் முன்பே இந்த யோவான் யோர்தான் நதிக்கு அருகான தேசமெங்கும் போனான். போய் மக்களிடம் பிரசங்கித்தான். அவர்கள் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரசங்கித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பியவர்களுக்கு ஞான ஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான் என்று பார்க்கின்றோம். யோவான் பிறந்து கொஞ்ச நாளையிலேயே பெற்றோர் இறந்து விட்டனர் என்றும், பின்பு அவர் பாலைவனத்திலேயே வளர்ந்து பாலைவனத்தில் உள்ள வெட்டுக்கிளிகள் காட்டுத்தேன் ஆகியவற்றை உண்டு வளர்ந்தார் என்றும் ஆராய்ச்சியாளர்களால் கூறப்படுகிறது. ஆகவே இந்த யோவான் உலகத்தால் கரைபடாதபடி பாலைவனத்திலே வாழ்ந்தவன் என்றும் இயேசுவின் தாய் மரியாளுக்கு உறவினன் என்றும் கூறப்படுகிறது. பாலைவனத்தில் வாழும்போது தேவனே அவனிடம் பேசினதை நேரடியாக மக்களுக்கு பிரசங்கம் மூலம் கூறுவார் என்றும் கூறப்படுகிறது. இயேசுவை தேவ ஆட்டுக்குட்டி என்று உலகத்திற்கு அறிவிக்கவே திருமுழுக்கு யோவானை உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக சகரியா எலிசபெத்தை ஆண்டவர் உருவாக்கி அவர்கள் இருவரையும் குடும்பமாக்கினார் என்றும், வயதாகும் வரைக்கும் குழந்தை இல்லாமல் இருந்த அவர்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்து வேத வாக்கின்படி இயேசுவுக்கு முன்னோடியாக அனுப்பினார் என்றும் நாம் கற்றுக்கொள்கிறோம். எனக்கன்பானவர்களே, இயேசுவானவர் ஊழியத்திற்கு வரும் முன்பே இந்த திருமுழுக்கு யோவான் யோர்தான் நதிக்கு அருகே உள்ள தேசமெங்கும் போய் பிரசங்கித்தான் என்று பார்க்கின்றோம். அடுத்ததாக நாம் செய்த பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டு மனம் திரும்பி அதன் பின்பு எல்லாரும் ஞான ஸ்நானம் பெறுங்கள் என்று பிரசங்கித்தான் என்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் நமக்கு அருகில் உள்ளவர்களிடம் நாம் செய்த பாவங்கள், தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகளை நம் இயேசுவிடம் கூறி, நான் இனிமேல் தவறு செய்ய மாட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறினால் அவர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுவார் என்று கூற வேண்டும். அவ்வாறு இந்த இயேசுவை பிறருக்கு அறிவித்து ஆசீர்வாதம் பெறுவோமாக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது இந்த நேரத்திலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் உம்மை மற்றவர்களுக்கு கொடுக்க அருள் புரியும். இயேசு கிறிஸ்து நிமித்தம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.